ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று வைகாசி வெள்ளி உனக்காகவே விடிந்துள்ளது என்றுதான் சொல்லணும். உண்மை அதுதான் தங்கமே. உன் மனதில் ஏற்கின்ற நடுக்கம், பயம் அனைத்தும் வெளியேறிவிடப் போகிறது. நான் சொல்வதை கேள். இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக உன்னை தேடி நல்ல செய்தி வரும். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். நீ உன் கட்டுப்பாட்டில் இரு. உன் ஆசையை அடக்கிவிடு. தவறுகளை திருத்திக் கொண்டு தடைகளை தகர்த்த மாற்றி யோசித்து நீ வாழ்க்கையில் முன்னேறு. எதிர்மறை எண்ணங்களை இன்று நீ முழுமையாக எரித்துவிட வேண்டும். கிரீடங்கள் என்பது சூடிக்கொள்வதல்ல, காலத்தால் உனக்கு சூட்டப்படுவதுதான். எதுவுமே தப்பில்லை என்று முடிவெடுத்தவர்களிடம் சரியானதை கொண்டு செல்வது நேர விரயம். சொல்வதை கேள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன விவரத்தை சொல்கிறேன். ஒரு சின்ன குட்டி கதையை சொல்கிறேன் கேள். ஒரு துறவியிடம் அவரின் பக்தர் ஒருவர் வந்து ஒவ்வொரு முறையும் புதிதாக பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். துறவியும் பொறுமையாக தீர்வுகளை சொல்லி அனுப்பிக்கொண்டே இருப்பார். அடுத்த மாதமே இன்னொரு பிரச்சனை பட்டியலோடு பக்தர் வருவார். ஒரு மனிதனால் எவ்வளவு பிரச்சனைகளைத்தான் வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ள முடியுமா என்று அந்த துறவிக்கு வியப்பாக இருக்கும். அந்த பக்தரோ பிரச்சனைகளை விவரிக்கும் போது ஒரு சில நேரத்தில் எரிச்சலும் கூட ஏற்பட்டுவிடும். அப்படி ஒரு முறை பக்தர் வந்தபோது துறவி அமைதியாக அவரை அருகில் அழைத்தார். ஒரு டம்ளர் தண்ணீரை எடுக்கச் சொன்னார். அதில் ஒரு கைப்பிடி உப்பை போட்டு அந்த தண்ணீரை குடிக்கச் சொன்னார். மறு நிமிடமே ஐயோ துவர்ப்பு என்று முகம் சுளித்தார் பக்தர். அவரை அமைதியாக கொட்டிக்கொண்டு அருகில் இருந்த குளத்திற்கு போனார் துறவி. குளத்து நீரில் ஒரு கைப்பிடி உப்பு போட்டார். அந்த நீரை எடுத்து குடிக்கச் சொன்னார். எப்படி இருக்கிறது என்று கேட்டார். உப்பு கரிக்கவில்லை என்றார் பக்தர். இப்போது நான் சொல்வதை கேள் என்று சொன்னார். வாழ்க்கையில் பிரச்சனை என்பது இந்த உப்பு போன்றது. அது அதிகமாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை. பிரச்சனைகளை அணுகும் போது உன் மனதை ஒரு டம்ளர் போல் வைத்திருந்தால் வலி அதிகமாகும். குளம் போல விசாலமாக ஆக்கினால் வலி குறைந்துவிடும். அவ்வளவுதான். டம்ளராக இருப்பதை நிறுத்து, குளமாக மாறிவிடு என்று துறவி சொன்னதும் புரிந்து கொண்டு கிளம்பினார் பக்தர். பின்னென்ன, அதன் பின் அவர் பிரச்சனைகளோடு வருவதே இல்லை. தங்கமே, இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொண்டாய்? நிறைய இழந்திருந்தாலும் அந்த சூழலிலும் உன்னிடம் மிஞ்சி இருக்கும் விஷயங்களை நினைத்து பெருமை கொண்டு விடு. அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிவிடு. உன்னிடம் இருக்கும் திறமைகளை நீயே பாராட்டிக்கோ. மற்றவர்கள் தப்பாக நினைத்து கொள்வார்களோ என்பதற்காக எதையும் செய்யாதே. மற்றவர்களிடம் பாராட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யாதே. எது சரியான செயலோ அதை நேர்த்தியாக செய். எவ்வளவு நெருக்கடியான வேலைகளுக்கு மத்தியிலும் மோசமான சூழல்களிலும் சிரிப்பை மட்டும் விட்டு விடாதே. சிக்கல்களை சிரித்தபடி கடக்க தெரிந்த மனிதர்களால் எப்படிப்பட்ட நிலையிலும் சாதிக்க முடியும். மற்றவர்கள் பேசும் உற்சாக வார்த்தைகள் உன்னை நிச்சயமாக ஊக்கப்படுத்தத்தான் செய்யும். அப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கட்டும். அதேபோல் அடுத்தவர்களிடம் சாதனைகளையும் பாராட்டி நீ ஊக்கப்படுத்தணும். கொடுப்பதுதான் உனக்கு கிடைக்கும். கொடுப்பதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ என்ன கொடுக்கிறாயோ அதுதான் கிடைக்கும். ஒரு நல்ல மனிதனுக்கு நல்லதை எடுத்துச் சொல். அதை விட்டுட்டு வேறு ஏதாவது சொல்லிக் கொடுத்தால் அது உனக்கே வினையாக வந்து முடிந்துவிடும். தேடும்போது கிடைக்காத எதுவும் கிடைக்கும்போது தேவைப்படுவதில்லை. கிடைக்கும்போது நீ நிராகரிக்கிற எதுவும் உனக்கு தேவைப்படும் போது கிடைப்பதில்லை. நீ மற்றவர்களிடம் உண்மையாக இருந்தால் ஜெயித்து விடுவாய். ஆனால் அதே அளவு உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும் போது தோற்று விடுவாய். நேர்மையாக இருப்பது உனக்கு நிறைய நண்பர்களை தராமல் வேண்டுமானால் போகலாம். ஆனால் அது எப்போதும் உனக்கு சரியானவர்களை மட்டும் தான் தரும். நீ பேசுவது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று உன் மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதுதான்.
நீ வாயை திறக்கும் போதெல்லாம் உன் மனதை திறக்கிறாய். எனவே கவனமாக இரு. கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவுக்கு அந்த நேரத்தில் மூளை வேலை செய்யாது. குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை விரயமாக்காமல் அவரவர் மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் என்று எண்ணி நகர்ந்து விடுவதுதான் உனக்கு நல்லது. நீ செய்யாததை அடுத்தவருக்கு கூறுவதுதான் அறிவுரை. தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் அனுபவம். தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம். ஆணவம் வாழ விடாது, அனுபவமோ வீழ விடாது. வாழ்க்கையில் உயர பறக்க நினைப்பது தப்பில்லை, உடனே பறக்க நினைப்பதுதான் தவறு. நீ புரிதல் இல்லாத இடத்தில் நீ எவ்வளவுதான் பரிந்து பேசினாலும் பாசத்தில் பேசினாலும் அது பலவந்தமாகத்தான் தென்றும். நகரும் முள்தானே மணியை காட்டுகிறது, தேய்ந்த பின் தானே நிலா முழுமையாகிறது. கவலையே படாது. வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியைத்தானே எதிர்பார்க்கிறாய், ஆனால் அதை அடைய முடியாமல் தள்ளாடுகிறாய். நாளை அனைத்தும் நல்லதாக இருக்கும் என்று நம்பி உன் வாழ்க்கையை தொடங்கு. நம்பிக்கையுடன் ஒரு நிமிடம் கூட நீ பயப்படாமல் இருப்பதுதான் ஒரு பெரிய வெற்றி. இந்த முருகன் சொல்வதை கேள். மற்றவர்கள் நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீ உன்னை நம்பு. உன் கனவுகள் பெரியவையாக இருக்கட்டும். ஏன்னா சிறிய கனவுகள் உன்னை மாற்ற முடியாது. கடினமான பாதை தான் உன்னை வலிமையாக்கி கொண்டு செல்லும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய வாய்ப்பு உனக்கு தருகிறேன். நீயும் அதை பயன்படுத்திக்கோ. பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். எது தேவையில்லை என்பதை மட்டும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டாலே போதும். எது தேவை என்பது தேர்வு செய்வது உனக்கு சுலபமாகிவிடும். சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தங்கமே. முயற்சியை கைவிடாது. உன் இலக்கில் கவனமாக இரு. உன் முருகன் உன் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறேன். நீ பேருக்கு வாழ்வது வாழ்க்கை அல்ல, பெயர் சொல்லும்படி வாழ்வதுதான் வாழ்க்கை. உன் மனம் இனிதானால் உன்னை சுற்றி உள்ளதே இனிதாக இருக்கும். உன் மனமானது அந்த இனிமைக்கு மேலே இருந்தால் அதுவும் திகட்டத்தான் செய்யும். உன் மனதானது தப்பான வழியில் சென்றால் உன்னை சுற்றி உள்ள உறவுகள் அனைத்தும் உன்னை போல் ஆவார்கள். அதற்கு ஆளாகி விடாதே. எண்ணம் அழகாக இருந்தால்தான் உன் குடும்பம் அழகாக இருக்கும். காலையில் மனதில் உதிக்கும் உன் நம்பிக்கை அந்த நாள் முழுவதும் உனக்கு மனதில் பலத்தை தரும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்போது இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி வரும் என்று நான் சொன்னால் நிச்சயம் வரும் என்று நம்பு. அந்த நம்பிக்கை உனக்கு மனதில் பலத்தை தரும். நினைத்ததை நிறைவேற்றி தரும். உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.